விடாமுயற்சி இதாண்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா ஒரு சில பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. 100% இதுதான் கதை நான் அடிச்சு சொல்லுவேன். என்னடா அவனு அந்த ஹைவேஸ்ல நடந்து அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் படம் இருக்குல்ல, அதோட கதை வந்து இதுன்னு சொல்லி ஒரு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ட்ரெய்லர் பாக்குறப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து ஃபீல் ஆகுது. இன்னும் வந்து படம் வந்து 2 நாள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் சொல்லிட்டு ஒரு படத்தோட ரீமேக் சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து கிட்டத்தட்ட அதுவுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த லியோட ஓவர் ஹைப்ல வந்து ஏறிட்டு அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படம்லாம் பார்த்து வேற தொலைஞ்சிட்டேன்னா, ஸோ அந்த ஒரு கதையோட மைண்ட் செட்லேயே நான் போய் இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு லியோ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கிளிக்கபிளா இல்லை, கிளிக் ஆகலை. ஓகேங்களா, பிரச்சனை இருக்கு. எடுத்தோடனே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும், அதாவது அஜித்தும் த்ரிஷா மேடமும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க அங்கேருந்து அதர்பைஜான் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிராவல் வீடியோஸ் ஏதோ சம்திங் எதுக்கோ ஒன்று போகிறாங்க, கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா, அப்படி போகிறப்போ வில்லர் இருக்கார்ல, பிக் பாஸ் 1ல் வந்து ஜெயிப்பார்ல கண்டஸ்டண்டா, ஓவியாவோட மருத்துவமுத்து ஆரவு, சரி ஓகே, அவர் வந்துட்டு இதில் வந்துட்டு வில்லனாக இருக்காரு. அவர் வந்து நம்ம அவங்களை வந்து சும்மா நோண்டுற மாதிரி நோண்டிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்புறப்போ திரும்ப ஆரோ வந்து தொல்லை பண்ணுறாரு. அங்கேருந்து போகிறப்போ ஸ்பீடாக அஜித் வந்து போகிறாரு. ஸோ அதனால் வந்து கார் வந்து இதாகிடுது, ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுது, நடுவில் நின்றுது ஹைவேஸ்லேயே. ஸோ அந்த சைடில் வந்து அந்த பக்கம் நேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வருது. அங்கே வந்துட்டு அர்ஜுனும் வந்துட்டு ரெஜினாவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வரப்போ அஜித் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப வந்து எம்டியாக இருக்காது. அது நீங்கள் வந்து அதர்பைஜான் சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிமோட்டாக இருக்கும். பாலைவனத்துக்கு நடுவில் வந்து ரோடு மட்டும் போகும், எல்லா பக்கம் பாலைவனமாக இருக்கும், ரொம்பவே ரிமோட்டாக இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிறப்போ மேபி வந்துட்டு பிரேக் ஆனதுனால அவங்களுக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாதனால இங்கே வந்து கொஞ்ச தூரத்தில் வந்துட்டு ஒரு இது இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஷாப் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அஜித் வந்து புது காராக இருக்கனால அந்த நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த கார் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காரை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு வெளியூர்லேருந்து இன்னொரு வந்திருக்கோன்னு சொல்லி சொல்கிறக்காக அவர் வந்து த்ரிஷா மட்டும் அனுப்பி வைக்கிறாரு அவங்க கூட. ஆனால் அந்த பொண்ணும் இருக்கனால ஒரு பொண்ணு அர்ஜுனு, ஸோ வந்து த்ரிஷாவும் போட்டோம், அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நம்ம வந்து காரை பார்த்துட்டு மறுபடியும் அதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கார் எப்படியோ கீழே வந்து ஸ்பார்க் பிளக் வந்து ஏதோ சம்திங் வந்து வயர் கட் ஆயிருக்கு. ஸோ மாட்டிடுறாரு. திரும்ப அங்கே வந்து கார் எடுத்துட்டு வராரு. வந்து பார்த்தா தேடினா த்ரிஷா வந்து அங்கே காணா, அந்த ட்ரக்கையும் காணாம். அப்போதான் இன்டர்வலோட அப்படியே போட்டு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்துட்டு ரொமான்ஸா மேபி வந்து இந்த சவடை காப்பாட்ட எல்லாமே போடலாம். வந்து நம்ம ஹாலிவுட் படத்தை அப்படியே பார்த்து காப்பி அடிக்க முடியாது. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆல்டர் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஒரு மாதிரி அஜித் தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, அது வேற விஷயம். 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஆனா எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாரு, யாரு மெயின் வில்லன், எதுக்காக கடத்துறாங்க, அது காருக்காக தான் ஒரு ஹியூமன் டிராஃபிங்கே பண்ணி டிஃப்ரெண்டா வந்து கொண்டு போய் படத்துல வந்து கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். வந்து அந்த ஹாலிவுட் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி சொல்றாங்கன்னா, அதில் வந்து இந்த ரெஜினா கேரக்டர் வந்து இருக்காது. ஸோ நம்ம ஊருக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு பொண்ணு கூட இருக்காங்க, சரி ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஜித் வந்து லாஜிக்கில் வந்து இந்த த்ரிஷா வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க இந்த மாதிரிலையும் சொல்றாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? என்னோட கருத்து, ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்றீங்கன்னா அதே லொகேஷன்ல அதே மாதிரி இடத்துக்கு போய் நீங்க பண்ணாம மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இப்போ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஊர்ல வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஊருக்கு மாத்திரப்போ நம்ம இமாச்சல், நம்ம வந்து டெல்லி, நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து ஷூட் பண்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப கனெக்டபிளா ரிலேட்டபிளா இருக்கும். ஆனா இது ஒரு ஃபீல் ஃபுல்லாவே வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. பிரேக் டவுன் படம் பார்க்கறதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல. மேபி அந்த படம் பார்த்தா வந்து இந்த படம் ஏன் பார்க்க போறான்னு தெரியல. அது 2 ட்ரெய்லர் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் லொக்கேஷன் வந்து பார்க்கறதுக்கு வந்து சிமிலராக இருக்கு. மேபி நம்ம ஊரில் கூட வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு இந்த பிளேஸ் இருக்கு, அந்த ஃபுல்லாக வந்து சால்ட்டாக இருக்கும். மாவீரன் பாடு கூட அங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல இந்த மண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரி கூட ஒரு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கூட பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு மேலே என்ன கருத்து தெரியல, மேபி வந்து பார்க்கலாம். ஆனால் நம்மளும் வந்து சீக்கிரமாகவே புக் பண்ணுறோம், இன்னைக்குள்ள நான் புக் பண்ணிடுவேன். அண்ட் வந்து மதுரையில் வந்து நானும் வந்து நாளைக்கு வந்து தேட்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தேட்டர் பிளாகர் மூவி வந்து நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனலில் எப்போ வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.